பயிற்சி நடக்குது. அந்த 20 நாள் பயிற்சியில் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம பாரதி ஃபவுண்டேஷன் சார்பாக ஏற்கனவே நம்ம வந்து தையல் மிஷின் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இது ப்ளம்பிங் கொடுத்துருக்குறோம், எலக்ட்ரானிக் கொடுத்துருக்குறோம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு உபயோகமாக இருக்குது. அதாவது இளைய தலைமுறைகளுக்கு வந்து அந்த ப்ளம்பிங் வந்து கேவிஎஸ்சி மூலமாக கொடுத்ததும் எல்லாருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது அளவில் வந்து நம்ம கதர் கிராம தொழில் வாரியம் நம்ம மதுரை சேர்ந்தவங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்படின்றதுனால தான் இந்த ராயகிரி தென்காசி மாவட்டத்தை சார்ந்த சிவகிரி தாலுக் ராயகிரி வட்டம் ராயகிரி பேரூராட்சி அதில் வந்து உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொருளாதார ரீதியில் வந்து பின்தங்கி இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரம் நல்ல ஒரு மேன்மேலும் வளரணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த ட்ரைனிங்கை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து நிறைய பேர் படிச்சிருக்கிறீங்க, பட் வேலைக்கு போகாமையும் இருக்கிறீங்க. வேலைக்கு போகிறது அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தொழிலை பண்ணி முன்னேறி இந்த தொழிலில் வந்து மேன்மேலும் வளரணும் அப்படின்றது தான் நம்ம மத்திய அரசோட நோக்கமும் கூட. இப்போ நம்ம தையல் மிஷின் கொடுத்துருக்குறோம். அந்த தையல் மிஷினில் வந்து அவங்க வந்து எப்படின்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. நம்ம கேவிஎஸ்சி மூலமாக நம்ம சேர்மன் ஐயா வந்து எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தருமே வந்து அந்த தையல் மிஷினில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நைட்டு தைக்கிறாங்கன்னா 700 ரூபாய்க்கு தைக்கிறாங்க. 700 ரூபாய்னா மாதத்துக்கு 20,000 ரூபாய் சேலரி சம்பளம் கிடைக்கிது. அப்போது இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு ஒரு மிஷின் வாங்குறதுக்கு என்ன ரேட்டோ அதுக்கு மேலேயே நீங்கள் 3 மாதத்தில் சம்பாரிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போது இந்த நம்ம கேவிஎஸ்சின் மூலமாக உட்கிராஃப்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இலவசமாக வழங்குறாங்க. அந்த டூல்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்றது தான் கேவிஎஸ்சியோட நோக்கமும். பாரதி ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை வழிநடத்தணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். அதனால நீங்கள் வந்து சார் வந்து செந்தில்குமார் சார் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். சார் வந்து இப்போ வந்து உங்களுக்காக இவ்வளோ இன்டீரியராக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. கஷ்டப்பட எதுக்காக? நீங்கள்லாம் ஒரு பொருளாதாரம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம அதிகாரிகள்லாம் வந்து உங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கிறோம். இதே இடத்துல 4வது அவேர்னஸை கொடுத்துட்ருக்கோம், ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்குறோம். இந்த ட்ரைனிங்கில் இப்போ வந்து முன்னேறி இன்னொன்று சொல்கிறேன், டெல்லியில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராக் ஃபேர் நடக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கேவிஎஸ்சி மூலமாக வந்து லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கி அவங்க வந்து அதாவது மாட்டுக்கொம்பளை தயார் பண்ணுற அந்த பொருள்களை வந்து சுப்பிரமணியம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து பாராட்டணும். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராக் ஃபேரில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இங்கேருந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் எல்லாமே வந்து பாரதி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சரியா? ஸ்பான்சர் பண்ணி அங்கே போயிட்டு ஒரு ஸ்டாலு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா. அந்த 2.5 லட்ச ரூபா ஸ்டாலை வந்து கவர்மெண்ட்டு மத்திய அதாவது எம்எஸ்எம்இன் கீழே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களோட மலைவாழ் மக்கள்ல இருந்து ஃபஸ்ட்டு டைம் போகிறது சுப்பிரமணியம் தான். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே இங்கே என்கரேஜ் பண்ணுங்க. ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்தாச்சு, 12ஆம் தேதி கிளம்புறோம். போயிட்டு அங்கே போய் இருந்துட்டு அங்கே வந்து இதை பண்ணுறாங்கல்ல, இதையும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அங்கே வச்சு கூட நம்ம வந்து கொஞ்சம் அதை டிஸ்பிளே கூட வச்சுக்கலாம். இதை டிஸ்பிளே வச்சுட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையபிள்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நம்ம கேவிஎஸ்சி மதுரை தான். அது வந்து இன்னும் நம்மளுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத சார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஒரு 20 நாள் பயிற்சியை வந்து தயவு செய்து சொல்கிறேன், விடாமல் அங்கேருந்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்க சார். இங்கே இருந்து உங்களுக்கு ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் எப்போ நீங்கள் சந்தேகம் கேட்டாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்கள நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க. என்னென்ன வேணும் அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 20 நாள் ட்ரைனிங்கை நல்லபடியாக முடிச்சுட்டு
வேலிடிட்டி ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம கலெக்டரை கூப்பிட்டு நான் இது பண்ணுறேன், நம்ம வந்து அவரை வச்சு கூட நம்ம இருப்பாங்க. ஓகேவா? சரி.